ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் சீசன் 8ஓட கொண்டாட்டம் ஆரம்பிச்சிருந்தாங்க சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ சோசியல் மீடியாவில் பல கண்டஸ்டன்ஸோட ரூமர் லிஸ்ட்டு வெளிவந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, கன்ஃபார்மாக ஆடிஷன் அட்டன் பண்ணுறதுக்கு விஜய் டிவிலேருந்து கால் பண்ணவங்க லிஸ்ட்டை தான் இப்போ 10 பேரை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசன் 8ஓட அப்டேட் நிறைய தெரிஞ்சுக்கணும். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இந்த லிஸ்ட்டில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மபிரியா. இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் டிக்டாக்ல ஃபேமஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க சில சோசியல் ரெஸ்பான்சிபிளாக சில வீடியோ போட்டாங்க. அது பயங்கர வைரல் ஆனதுக்கப்புறம் கமலஹாசன் அவர்களோட மக்கள் நீதி மையத்தில் ஜாயின் பண்ணி நிறைய பொதுப்பணி செஞ்சாங்க. இப்போ டிஎம்கேல ஜாயின் பண்ணி மிகப்பெரிய அளவில் புது சேவையும் பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொரு சீசன்லயும் ஒரு அரசியல்வாதிகள் உள்ளுக்கு வருவாங்க. அது இந்த டைம் பத்மபிரியாவா இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஆடிஷன் அட்டன் பண்றதுக்கு இவங்களை விஜய் டிவில இருந்து கூப்பிட்டுருக்காங்க. செகண்ட் நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியங்கா மஸ்தானி. இவங்களும் ஒரு சோசியல் இன்ஃப்ளூயன்சர் தான் சொல்ல முடியும். இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செம ஃபேமஸா இருந்தாங்க. எதுலன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு பெண் ஜிம் பாடி பில்டரா இவங்க அவார்டு வாங்கினதா சொல்லி சோசியல் மீடியால பரவச்சு. அதுக்கு சோசியல் மீடியால இவங்கள வறுத்து எடுத்துட்டாங்க. ஆனா இப்ப இவங்களுக்கு பிக் பாஸ் கால்ஃபர் வந்திருக்கு. இவங்க சில ஷார்ட் பிலிம்ஸ் நடிச்சிருக்காங்க. மூணாவது நம்ம பார்க்க போறது யாருன்னா ஹர்ஷத் கான். இவரை தெரியாம யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவர் விஜய் சித்துவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, தம்பி, எது வேணாலும் சொல்லலாம். ஏன் அப்படின்னா விஜய் சித்து லாக்ல இவர் மெயினான ஒரு ஆளா செயல்படுவாரு. இவரோட காமெடியை பார்க்கறதுக்குன்னே நிறைய பேர் கூட்டமா விஜய் சித்து லாக்ஸை பார்ப்பாங்க. இவருக்கு ஃபேன்ஸ் ஏகப்பட்ட பேர் சோசியல் மீடியால இருக்காங்க. இப்போ கூட தண்ணி கேன் போட வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் பயங்கர ஃபேம் ஆயிருக்காருங்க. இவருக்கும் விஜய் டிவி சைட்ல இருந்து ஆடிஷன் அட்டன் பண்றதுக்கு கால் பண்ணியிருக்காங்க. அடுத்து நாலாவது நம்ம பார்க்க போறது ராஜபரம். இவர் ஒரு பாடி பில்டரு. இவர் உடம்ப பார்த்தாலே நம்மளுக்கு பயமா இருக்கும். அந்த அளவுக்கு இவர் உடம்ப கட்டுமஸ்தா வச்சிருக்காரு. இவர் இப்போ நிறைய யூடியூப் சேனல்லே பேசிட்டு இருக்காரு. இவரையும் விஜய் டிவில இருந்து ஆடிஷன் அட்டன் பண்றதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. இவர் எது இருந்தாலும் போர்டா பேசுவாரு. ரெண்டாவது ஜிம் விஷயத்துல பயங்கர டிசிப்ளினா இருப்பாரு. இவர் உள்ளுக்கு வந்தாலுமே செமையா தாங்க இருக்கும். அடுத்து நம்ம அஞ்சாவதா பார்க்க போறது யாருன்னா நம்ம பட்டாபி, அதாவது MS பாஸ்கர் அவர்கள். இவர் ஒரு காமெடி ஆக்டரு. அதுக்கு முன்னாடி சீரியல்ல பட்டாபின்னு சொன்னோம்னா எல்லாத்துக்குமே தெரியும். இவருக்கு ஏஜ் அதிகமா இருந்தாலும் ஆனா யங்ஸ்டர்ஸ் கிட்ட போட்டு பேசுவாரு. எது ரைட்டோ தப்போ மூஞ்சில அடிச்சாப்ல பேசுவாரு. இவர் பேச்சுவார்த்தையில யாருமே வின் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டான மேனு. காமெடியும் செமையா பண்ணுவாரு. இவரும் ஆடிஷன் அட்டன் பண்றதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. இவர் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். எப்படியும் ஒரு பழைய காமெடி ஆக்டர் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில கூப்பிடுவாங்க. அதுல இவர் வருவார்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. அடுத்து இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா பரவிக்கிட்டு வந்த அந்த பால் டப்பா, காத்து மேல காத்து கீழே காத்து சைட்ல அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை பாடி டான்ஸ் ஆடின அனீஸ் அவர்களை தான் கூப்பிட்டுருக்காங்க. எப்பயுமே பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ரேப்பரை கண்டிப்பா கூப்பிடுவாங்க. அந்த அடிப்படையில் இந்த டைம் இந்த ஏகே அனீஸ், அதாவது பால் டப்பா, இவரை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இவரும் ஒத்துக்கிட்ட மாதிரி தாங்க சொல்லியிருக்காரு. அதனால இவரு கிட்டத்தட்ட பிக் பாஸ் சீசன் 8 தமிழ்ல கன்ஃபார்மா வர்றது கூட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது சமிகா மரியம். இவங்க ஒரே பாடல்ல ஃபேமஸ் ஆனாங்க. இறைவி படத்துல காதல் கப்பல் சாங்க்கு மூலம் இவங்க பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க. ஆனா அதுக்கப்புறம் இப்ப சோசியல் மீடியால ஃபேமஸ் ஆன ஆளுகளை கூப்பிட்டு இவங்க ஃப்ரைஸ் வித் பொட்டேட்டோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் எடுத்து அதுல நிறைய பேரை பேட்டி எடுத்து அவங்களோட ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க செம போல்டா செம ஃபன்னா பேசுவாங்க. இவங்களும் உள்ளுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போது அக்ஷதா ஸ்ரீதர். இவங்க யாருன்னா நம்ம ஸ்ரீதர் மாஸ்டரோட பொண்ணு தாங்க. ஸ்ரீதர் மாஸ்டர் தான் கடந்த 2 சீசனா வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. இப்ப ஸ்ரீதர் மாஸ்டரோட பொண்ணு சோசியல் மீடியாலையும் இன்ஸ்டாகிராம்ல பயங்கரமா டான்ஸ் ஆடி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் கூட்டமே இருக்கு. அவங்கள இப்போ பிக் பாஸ் சீசன் 8 தமிழுக்கான ஆடிஷனுக்கு கால் பண்ணிருக்காங்க. அவங்களும் ஆடிஷன் அட்டன் பண்றதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இவங்க உள்ளுக்கு வந்தா செம இன்ட்ரெஸ்டா தாங்க இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது நாஞ்சில் விஜயன். இவர் பாத்தீங்க அப்படின்னா விஜய் டிவி ப்ராடக்ட் தான் சொல்லலாம். KPY அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒய்ஃபோட நிறைய விஜய் டிவி ஷோல கலந்துக்கிட்டு செம ஃபன் பண்ணிக்கிட்டு செம இன்ட்ரெஸ்டாவும் இருக்காங்க. இவங்க யூடியூப் சேனல் நடத்துறாங்க. அதை பார்க்கறதுக்கு சில கூட்டங்கள் அலமோதிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா எப்படியும் விஜய் டிவில இருந்து ஒரு காமெடியான உள்ளுக்கு தூக்கி பிக் பாஸ்ல போடுவாங்க. அந்த கேட்டகரியில நாஞ்சில் விஜயனும் ஆடிஷன் அட்டன் பண்ணி உள்ளுக்கு வர போறதாங்க தகவல் வருது. அடுத்து பார்க்க போறதும் ஒரு காமெடி ஆக்டர் தான். வேற யாரும் இல்லங்க, நம்ம ஜாவா சுந்தரேசன் தான். இவர் சாம்ஸ். இவரும் பிக் பாஸ் சீசன் 8க்கு ஆடிஷனுக்கு அட்டன் பண்ணது கூப்பிடுவாங்க. இவர் காமெடி செமையா பண்ணுவார். நிறைய தமிழ் படங்கள்ல சப்போர்ட்டிங் ஆக்டர் கலக்குன்னு வருங்க. இவர் வந்தாலே செம ஃபன் மூமெண்டோட தான் வருவாரு. அதே மாதிரி நிறைய பேர் கூட உட்காந்து ஃபன் பண்ணவும் செய்வாருங்க. இவரும் இந்த டைம் வரலான்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இப்போதைக்கு ஆடிஷன் அட்டன் பண்றதுக்கு விஜய் டிவி பக்கம் இருந்து கூப்பிட்டவங்க லிஸ்ட். இன்னும் அடுத்தடுத்து நீங்க பிக் பாஸ் 8ஓட அப்டேட் தெரிஞ்சுக்கணும். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.